Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளாவும் ஈஸியாவும் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ஜெனரலா ஹோட்டல்ஸ்லலாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஆனா நம்ம இனிமேல் ஹோட்டலுக்கே போகாம வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை நம்ம செய்யறதுக்காக புளியை இந்த மாதிரி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டான சுண்டக்காய் வத்தலும் இப்போ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பூண்டு எடுத்துக்கலாம். இது நல்ல டேஸ்ட் தரும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் ஸ்பெஷலாக சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மசாலாஸ்லாம் மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாய் தூளும். அதுக்கப்புறம் இது நம்ம ஊற வச்ச புளி, அதுக்கப்புறம் தக்காளி, குழம்பு சில்லி பவுடர், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தண்ணியாக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இது சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யுங்க. அதுதான் ரொம்ப டேஸ்டியாக நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெஷலி இது நல்லெண்ணெய் தான். கொஞ்சமாக நம்ம வெந்தயமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நம்ம வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த சின்ன வெங்காயம், இந்த சுண்டைக்காய் வத்தல், அதுக்கப்புறமா பூண்டு, நல்லெண்ணெய், இது 4 தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. இது 4த்தையும் போட்டு செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பூண்டையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இதை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா திக்காக ஆகட்டும். பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. நம்ம சர்வும் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம டேஸ்டியான சுண்டக்காய் வட்டக்கிழமை இப்போ ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் மதியானம் லஞ்சுக்கு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இனிமேல் நம்ம ஹோட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் snv dhaba சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் நவ் அண்ட் எவர். பாய்.